ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள். வாக்கு. முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டு, மோசே இறைவனோடு நெருக்கமாக இருந்ததும் மக்களுக்கு வேண்டிய பணிகளை சேவைகளை சிறப்பாக செய்தபோது அவரோடு கூட இருந்த குரு ஆரோனும் மேலும் மிரியம் என்று சொல்லுகிற எத்தோப்பிய பெண்ணும் அவருக்கு எதிராக பேசுகிறார்கள். இதுதான் இன்று பணியாளர்களுக்கு மத்தியில் இருக்கிற பொறாமை என்று சொல்லுகிற எண்ணம். இது ஒரு தலையாய பாவத்தில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பணி தோழமையில் ஒருவரை இறைவன் ஆசீர்வதித்திருக்கிறார். தனித்துவம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த தனித்துவத்தை மதித்து ஒவ்வொருவரையும் நாம் பாராட்டுகிற போது பணியில் வேகமும் இன்னும் சிறப்பும் ஏற்படும் என்பது கண்கூடு. அதே போல மத்தேயு நற்செய்தியில் இன்றைக்கு படகு அலைகளால் அலைகழிக்கப்பட இயேசு கடல் மீது நடந்து வந்தபோது பயத்திலே அரண்டு போன சீடர்கள் ஐயோ பேய் என்று அலறுகிறார்கள். இயேசுவோ துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசீர் கொடுக்கிறார். கடல் கொந்தளிப்பு அடங்கி போய் விடுகிறது. பேதுருவும் வர கேட்கிறார், வர சொல்லுகிறார். ஆனால் நம்பிக்கையின்மையினாலே அவர் மூழ்கிற வேளையில் நம்பிக்கை கொண்டே ஏன் ஐயம் கொண்டாய் என்று இயேசு கடிந்து கொண்டு அவரை காப்பாற்றுகிறார். நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ துன்பங்களும் எதிர்காற்றில் பயணம் செய்கிறவர்களைப் போல பல்வேறு எதிர்ப்புகளும் வருகிற போது நாம் பயந்து போய்விடுகிறோம். அல்லது ஏதோ ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு அதில் தேக்கரண்டி தண்ணீரிலே மூழ்குகிறவர்களைப் போல நாம் அரண்டு போயிருக்கிறோம். ஆனால் இயேசுவோ அஞ்சாதே, துணிவோடு இரு என்று சொல்லி நம்மை காப்பாற்றுகிற தெய்வமாக நம்மோடு பயணிக்கிறார். ஆகவே துணிவோடு இருப்போம். வாழ்விலே எச்சூழலையும் சந்திப்பதற்கு இறைவன் நமக்கு வேண்டிய தைரியத்தையும் துணிச்சலையும் தருவாராக. ஆமென்.